எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதே மாதிரி எப்பொருள் எத்தகைய தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, இரண்டும் திருக்குறள். ஆனால் நாம் யாராவது இதை சிந்தித்திருக்கிறோமா? இல்லை. எல்லாருக்கும் ஒரு சில பழைய நினைப்பு. மாடு மேய்த்த காலம் நல்ல காலம், பொற்காலம். இப்பொழுது நாய் மேய்க்கின்ற காலம் நாகரிகமான காலம். பானகம், நீராகாரம், நீர்மோர், சுக்கு காப்பி இவைகளெல்லாம் நமக்கு இன்றைக்கி நினைவு வருகிறதா? அதே மாதிரி பசுஞ்சாணம் நல்ல ஒரு உரம். அதே மாதிரி வீட்டில் மெழுகி சுத்தம் செய்து கோலமிட்டால் கிருமிகள் வராது என்பது பழைய நம்பிக்கை. பழைய நம்பிக்கை என்ன? அதுதான் உண்மையான நம்பிக்கை. இப்பொழுது அந்த காலம் இருக்கிறதா? இல்லை. இப்பொழுது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம், வழிபாடு, வாழ்க்கை முறை எதுவாக இருந்தாலும் பழைய காலம், பொற்காலம் என்று சொல்லுவார்கள். அதே நேரத்தில் இந்த காலத்தில் இவைகளெல்லாம் மாறிப்போய்விட்டன. பானகம், நீர்மோர், நீராகாரம் சாப்பிட்ட காலம் உடல் நன்றாக நலமாக இருந்தது. ஐரோப்பியாவிலிருந்து வந்தவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான கொடை என்னன்னா டீ, காஃபி. இன்றைக்கி உடலில் இருக்கிற பிணிகளுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அந்த டீயும் காஃபியும் தான். இப்போ அதற்கு அடுத்தது மதுவெல்லாம் வந்துடுச்சு. அந்த மாதிரி ஒரு நிலை எப்படி ஏற்பட்டது? இந்த திருக்குறள் சொன்னோம், எப்பொருள் யார் ஆர்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்றுன்னு சொல்லி ஒரு திருக்குறள் சொன்னோம். அந்த திருக்குறளில் யாராவது யோசித்து பார்த்துருக்கோமா? இல்லை. மூட நம்பிக்கை, முட்டாள்தனம், பகுத்தறிக்கு ஒத்து வராது என்றெல்லாம் சொல்லி 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 நம்மளுடைய வழிபாட்டு முறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் அழித்து ஒழித்து விட்டார்கள். நாமும் என்ன செய்துவிட்டோம்? அதில் மயங்கி வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறோம். இழந்து விட்டோம், நெருக்கி இழந்து கொண்டிருக்கிறோம்னு கிடையாது. அதே மாதிரி பழைய காலத்தில் பசுந்தாள் உரம் என்று சொல்வார்கள். அங்கே இருக்கின்ற செடி கொடிகளில் இருக்கின்ற தலைகளெல்லாம் வெட்டி நீரை பரப்பி அதை சாணத்தில் இட்டு என்ன செய்வார்கள்? உரம் தயாரிப்பார்கள். பசுமையான உரம் நன்றாக இருக்கும். எந்த விதமான நட்சத்திரமே கிடையாது. எப்பொழுதெல்லாம் யூரியா, அமோனியா, சல்ஃபேட் போன்ற உரங்களெல்லாம் வர ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? உணவை சாப்பிடவில்லை, உணவிலே ஒளிந்து கொண்டு நமக்கு வியாதியை உண்டு செய்கின்ற பொருள்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். காய்கறிகளாக இருந்தாலும் கனிகளாக இருந்தாலும் சரி, தானியங்களாக இருந்தாலும் சரி, அவைகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால தான் நமக்கு வியாதி வந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள் எல்லாவற்றிலும் அறிவியலில் சிறந்து விளங்கினார்கள். வானியலாக இருக்கட்டும், மண்ணியலாக இருக்கட்டும், அதே மாதிரி புவியியலாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினார்கள். வேதத்தின் அடிப்படையாக கொண்டு அவர்கள் கண்ட உண்மைகளை எல்லாம் என்ன செய்தார்கள்? நமக்கு கொடுத்து சென்றார்கள். வைத்திய முறை அதே மாதிரி தான். பித்தம், வாதம், பித்தம், சிலேத்துமம் என்று 3 நாடிகளை சொல்வார்கள். பழைய காலத்தில் மருத்துவரிடம் சென்றால் 2 கைகளில் உள்ள நாடிகளை பிடித்து உங்களுக்கு இந்த நோய் இருக்கிறது என்று சொல்வார். நாம் ஒத்துக்கொள்வோம். இன்றைய மருத்துவம் எப்படி இருக்கிறது? மருத்துவர் கேட்குறார், உங்களுக்கு என்ன செய்கிறது சொல்லுங்கள் என்று சொல்லுவார். நாம் எவ்வளோ சொல்லுகிறோமோ அவ்வளவுமே எழுதி கொள்வார். அதே மாதிரி அவ்வளவுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருந்து எழுதி கொடுப்பார். சரி, மருந்து சாப்பிட்றோமே, நிரந்தரமாக குணமாக இருக்கிறோமா? இல்லவே இல்லையே. ஏன்? இப்போ இன்றைக்கி ப்ரெஷர்னு சொல்கிறோம், கொழுப்பு என்று சொல்லுகிறோம், இரத்த அழுத்தம்னு சொல்லுகிறோம். இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். ஏன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த வைத்தியத்தில், அந்த மருத்துவத்தில் நல்ல குணம் தரக்கூடிய நிலை கிடையவே கிடையாது. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது நாடி, அது தனியாக வாய்ப்பை செயலுங்கிறதும் ஒரு குறள். அப்போ இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்த காலத்தை விட்டு இப்போ நான் போயிட்டோம்னு சொன்னால், வெளியிலிருந்து வந்தவர்கள், ஐரோப்பாவிலிருந்து வந்தவர்களும், அரேபியாவிலிருந்து வந்தவர்களும் நம் நாட்டு பழக்க வழக்குகளையும், அதாவது எல்லா இடத்தையும் கொள்ளையடித்தார்கள், கொலை செய்தார்கள், கோயிலெல்லாம் சூறையாடினார்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவைகளெல்லாம் அடித்தால் மட்டும் பத்தாது,
இங்கே இருக்கின்ற வாழ்க்கை முறையை சிதைக்க வேண்டும், பண்பாட்டை சிதைக்க வேண்டும், கலாச்சாரத்தை சிதைக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார்கள். அதே மாதிரி அவர்கள் அதை செய்து முடித்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் என்ன செய்கிறோம், அதிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது மூடப்பழக்கம், முட்டாள்தனம் என்று சொன்னால் அதை பற்றி நாம் சிந்தித்துருக்கிறோமா? இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, பூ வைக்காத, பொட்டு வைக்காதன்னு சொன்னாங்க. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை பெரிய அருமையான கல்வியை கற்றுக் கொடுக்க போகிறார்கள். அதனால இந்த பிள்ளைகள்லாம் அனுப்பணும்னு சொல்லி பூ வைக்காமல் பொட்டு வைக்காமல் போன காலங்கள் உண்டு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் நின்று வழிபாட்டில் நம்ம என்ன செய்கிறோம், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறோம். அதே நேரத்தில் அந்த வழிபாட்டுக்குள்ளே இருக்கின்ற ரகசியங்களை நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை. காரணம் என்னென்னா, நாம் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கினாலும் அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் பகுத்தறிவுவாதி என்று சொல்லக்கூடிய பெருமனிதர்கள். அவங்களெல்லாம் பகுத்தறிவுவாதிகள். இதெல்லாம் மூடத்தனம். அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்து சமய வழிபாட்டிலும் சரி, இந்து வாழ்க்கை முறையிலும் சரி, காரணம் இல்லாத காரியங்களே கிடையவே கிடையாது. இன்றைக்கி ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த பிற்பாடு அதற்கு என்ன செய்யணும், அதற்கு ஒரு தனி அறையை ஒதுக்கி அந்த இடத்துல யாரும் செல்லக்கூடாது. காரணம் என்னென்னா, நாம் செல்கின்ற பொழுது நம்மளுடைய உடலில் இருக்கின்ற கிருமி தொற்றுகள் அவர்கள் மீது ஒட்டிக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி குழந்தை பெற்ற காரணத்தால் அவர்களுடைய உடலில் இருக்கின்ற கிருமி தொற்று நம்மை தொட்டுக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் அதை வைத்திருக்கிறோம். அதே மாதிரி பூ பெய்தல் அந்த மாதிரி சொல்கிறோம். அதே மாதிரி இறப்பு காரியங்கள். இந்த இறப்பு காரியங்களில் பாருங்கள், இழந்த உடலை என்ன செய்கிறார்கள், பச்சை தென்னை மட்டையில் வைத்து என்ன செய்கிறார்கள், தூக்கி செல்கிறோம். அதுக்கு என்ன, இந்த பச்சை தென்னை மட்டையினுடைய சிறப்பு என்னென்னா, அந்த பச்சை தென்னை மட்டையில் அத்தனை எதிர்ப்பு சக்திகள் இருக்கிறது. இந்த உடலில், இறந்த உடலில் உள்ள அத்தனை நச்சுத்தன்மைகளையும் அது நீக்கிவிடும். இது நம்மளுடைய வாழ்க்கை முறை. இது எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பகுத்தறிவு போதாதது, மூட நம்பிக்கை, முட்டாள் நம்பிக்கை, முட்டாள்தனம் என்றெல்லாம் சொல்லி ஒதுக்கி விடுகிறோம். அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி சிரமங்களுக்கும் நோய்களுக்கும் உள்ளாகி கொண்டே இருக்கிறோம். மீண்டும் நாம் என்ன செய்கிறோம், இதை புதுப்பித்து கொண்டு இருக்கிறோம். மீண்டும் என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கை முறையில் உணவு இருக்கிறது. உணவில் இப்போ என்ன செய்கிறது, பீஸா சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், நூடுல்ஸ் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நாகரிகத்தை, ஒரு எண்ணத்தை வளரும் குழந்தைகளிடையே நாம் என்ன செய்து விட்டோம், உண்டு செய்து விட்டோம். அந்த காலத்தில் கடலை மிட்டாய், பொட்டுக்கடலை உருண்டை, முறுக்கு, அதிரசம் இவைகளெல்லாம் தின்பண்டமாக நாம் சாப்பிட்ட காலங்கள் போய் இப்பொழுது என்னதுன்னா ஐஸ்கிரீம், அதே மாதிரி சாக்லேட் இவெல்லாம் என்ன செய்யுது, நம்மை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்வதாக நினைத்து கொண்டு அவைகளை செய்கிறோம். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், எந்த செயலை செய்தாலும், எதை செய்தாலும், எப்பொழுது செய்தாலும் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஒருத்தன் மூடநம்பிக்கைன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த மூடநம்பிக்கையை பற்றி நாம் ஏதாவது சிந்தித்து பார்த்துருக்குறோமா? அவன் சொல்வதற்கு யார், அதை யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி ஏறத்தாழ உலகம் முழுவதும் ஜூன் மாதத்தில் 21ஆம் தேதியில் உலக யோகா தினம் என்றும் கொண்டாடுகிறோம். உலக யோகா தினத்தை இன்னும் சில நாடுகள் அங்கீகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னென்னா, இது இந்தியாவிலிருந்து வந்தது, இது பகுத்தறிவு ஒவ்வாதுன்னு நினைக்கிறான். காரணம் என்னென்னா, அவ்வளவும் அற்புதமான வைத்தியம், தியானம், யோகம், அமைதி எல்லாம் என்ன செய்கிற நேரத்தில், இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் செய்கிற நேரத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய, நம்முடைய குடிகொண்டு விலகாமல் இருக்கின்ற வியாதிகளாகிய, அதாவது இரத்த அழுத்தம், அதே மாதிரி சர்க்கரை, அதுக்கடுத்து கொழுப்பு, இவைகள்லாம் நீங்கி போய்விடுகின்றன. அதனால தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் ஓரளவுக்கு மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறார்கள், இந்த சிந்தனை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த கலைகளெல்லாம், யோக கலைகளெல்லாம் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி வானியல் அப்படின்னு சொன்னால் ஜோதிடம், அதாவது வானத்தில் இந்தந்த கோள்கள் இந்தந்த இடத்துல இந்தந்த பருவ காலங்களிலே இருக்கின்ற காரணங்களால் மனிதர்களுக்கும் உலகத்திற்கும் இவ்வளவு பாதிப்புகள் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தலோமியோ டயாஸ் என்பவர் தான் உலகம் உருண்டை என்பதை கண்டுபிடித்தார் என்று சொல்வார்கள். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதற்கு முன்னாடியே நம்ம சாஸ்திரத்தில் இருந்த பெரியவர்களான என்னன்னா, பூகோளம்னு என்ன, பூமி உருண்டையாக இருக்கிறது
என்று சொல்லி கண்டுபிடித்தார்கள். இந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் நமக்கு பகுத்தறிவை உண்டு பண்ணவில்லை, இருக்கின்ற நல்ல விஷயங்களெல்லாம் சிதைத்து என்ன செய்தார்கள், ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார்கள். அதனால தான் நாம் இந்த குறளை எடுத்துக்கொண்டோம். எப்பொருள் எதை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்று அறிவு என்பது உண்டு. இன்றைக்கி திருவாசகத்தில் ஒரு பாடல், ஆமாறும் திருவடிக்க அகங்குழைய அன்புமேன் பூமாலை புனைந்தேத்தன் புத்தேளிர் கோமான் நின் திருக்கோயில் தூகன் மெழுகன் கூத்தாடு. தூகன் மெழுகன் கூத்தாடு. அதாவது கோயிலை சுத்தம் பண்ணலை. எப்படி சுத்தம் பண்ணுறது? தண்ணீர் தெளித்தல், அதற்கடுத்து சாணம் இடுதல், அதற்கடுத்து கூட்டி பெருக்கி விட்டு கோலம் போடுதல், இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம மறந்துட்டோம். அதனால தான் பசுஞ்சாணம். இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? மீண்டும் என்ன, இயற்கை விவசாயத்திற்கு செல்ல வேண்டும். இதற்கான இயக்கங்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கி எப்போ யூரியா, சல்ஃபேட்டு, இந்த மாதிரி அமோனியா போன்ற செயற்கை உரங்கள் வந்ததோ அப்பொழுதே நாம் என்ன செய்கின்றோம்? உணவை சாப்பிடவில்லை, நஞ்சை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி காரணமில்லாத காரியங்கள் எதுவும் கிடையவே கிடையாது. சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு, சாஸ்திரங்களை சொல்லப்பட்டு தூக்கி போடக்கூடாது. அது மூடநம்பிக்கை இல்லை, முட்டாள்தனம் கிடையாது, பகுத்தறிவுக்கு உட்பட்டது. பகுத்தறிவுங்கிறது அதுதான். அதனால் நாம் நம்முடைய வழிபாட்டு முறையை, வாழ்க்கை முறைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் புதுப்பிக்க வேண்டும். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்பது நம்முடைய பெரியவர்கள் சொன்ன அருமையான வாசகம். அதனால் இனிமேல் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய பொக்கிஷங்களை, நம்முடைய சாஸ்திரங்களை, நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்களை, வழிபாடுகளை என்ன செய்வோம்? அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம், பேணி பாதுகாப்போம். அதே மாதிரி நாம் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் நம்முடைய பழைய வாழ்க்கை முறையை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். முன்னாடி சொன்ன மாதிரி காலையில் இருந்ததும் நீராகாரம், தேவைப்படுகின்ற பொழுது பானகம், தேவைப்படுகின்ற பொழுது சுக்கு, மல்லி, காப்பி, இவைகளெல்லாம் சாப்பிட வேண்டும். அதே மாதிரி மீண்டும் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் தியானம், யோகம் இவைகளெல்லாம் கடைப்பிடித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பிணியில்லா பெருவாழ்வோடு நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பதை சொல்லி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன செய்யணும்? இன்னும் நம்மளுடைய பழக்க வழக்குகளில் எவ்வளவு அறிவியல் இருக்கிறது, உண்மை இருக்கிறது, அதில் சொல்லப்பட்டவை மருத்துவமா அல்லது கூடுதல் குறைவாக இருக்கிறதா என்று சொல்லி ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பது உங்களுடைய பாதம் தொட்டு அடியேன் கேட்டுக்கொள்கின்ற விஷயம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன், இயற்கையை பிரார்த்தனை செய்கிறேன், பானகம், நீர், மோர், சுக்கு, காப்பி இவைகளை பிரார்த்தனை செய்கிறேன், பசுஞ்சாணத்தை பிரார்த்தனை செய்கிறேன், பசும்பாலை பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லி நிறைவு செய்கின்ற எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன்.